ஓம் சாந்தி. நான் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஓர் பிரகாசமிக்க தூய்மையான ஆத்மாவாக அமர்ந்திருக்கின்றேன். இதுதான் என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும். இந்த தூய்மை யோக பலத்தினால், ஞான பலத்தினால் எனக்குள் நிரம்பி இருக்கின்றது. ஞானக்கடல் சிவபாபா, தூய்மை கடல் சிவபாபா எனக்குள் தூய்மையின் கிரணங்களை நிரப்பி என்னை முழுமையாக பற்றுதல்களிலிருந்து விடுபட வைக்கின்றார். இந்த அதி தூய்மையான சக்தி என்னை பலவிதமான மனிதர்களிலிருந்து, அவர்களின் பற்றுதல்களிலிருந்து விடுபடுத்தி மிகவும் வெண்மையாக வைத்திருக்கின்றது. பல சாதனங்களிலிருந்தும் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் நான் விலகி இருக்கின்றேன். எனது தூய்மையின் சக்தியின் மூலமாக இயற்கையையும் தூய்மையாக்கி பல விதத்தில் இந்த பூமிக்கு நான் சேவையை செய்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 1/10/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுள்ளவராக, அதாவது தேகி அபிமானியாக இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சியினால்தான் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக முடியும். கேள்வி: எந்த ஒரு ஞானத்தின் காரணமாக குழந்தைகளான நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? பதில்: இந்த நாடகம் மிகவுமே அதிசயமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு நடிகரின் அழிவற்ற பாகம் பொருந்தி உள்ளது என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. அதன்படி அனைவரும் தத்தமது நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்த காரணத்தினால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இரண்டாவது கேள்வி: மற்றவர்களிடம் இல்லாத எந்த ஒரு கலை திறமை தந்தையிடம் மட்டுமே உள்ளது? பதில்: தேகி அபிமானியாக, அதாவது ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கும் கலை ஒரு தந்தையிடம் மட்டுமே உள்ளது. ஏனெனில் அவர் சுயம் சதா ஆத்மாவாக, சுப்ரீம் நிலையில் உயர்ந்தவராக, மிக மிக உயர்ந்தவராக இருக்கின்றார். இந்த கலைத்திறமை எந்த ஒரு மனிதருக்கும் வர முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள்
அதாவது ஆத்மாக்களுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டுமல்லவா? நான் ஆத்மா, சரீரம் அல்ல என்ற பயிற்சியை முதலில் செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்திருக்கும் பொழுதுதான் பரமாத்மாவை நினைவு செய்வீர்கள். தன்னை ஆத்மா என்று உணரவில்லை என்றால் பின் அவசியம் லௌகீக உறவினர்கள், தொழில் ஆகியவைதான் நினைவில் வந்து கொண்டிருக்கும். எனவே நான் ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சிதான் முதலில் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆன்மீக தந்தையின் நினைவு நிலைக்கும். தந்தை தன்னை தேகம் என்று நினைக்காதீர்கள் என்ற இந்த படிப்பினையை நமக்கு அளிக்கின்றார். இந்த ஞானத்தை தந்தை முழு கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் அளிக்கின்றார். பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த அறிவுரை கிடைக்கும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்தீர்கள் என்றால் தந்தையும் நினைவுக்கு வருவார். அரை கல்பமாக நீங்கள் உங்களை தேகம் என்று நினைத்திருந்தீர்கள். இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். எப்படி நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறீர்களோ அதே போல நான் கூட ஆத்மாவாகவே இருக்கின்றேன். ஆனால் நான் சுப்ரீம், மிக மிக உயர்ந்தவன் ஆவேன். நான் இருப்பதே ஆத்மாவாகத்தான். எனவே எனக்கு எந்த ஒரு தேகமும் நினைவுக்கு வருவதே இல்லை. இந்த தாதாவோ சரீரம் உள்ளவர் அல்லவா? அந்த தந்தை, சிவத்தந்தை நிராகாரமானவர் ஆவார். இந்த பிரஜாபிதா பிரம்மாவோ தேகம் உள்ளவர் ஆகின்றார். சிவபாபாவின் உண்மையான பெயரே சிவன் என்பதாகும். அவர் இருப்பதே ஆத்ம ரூபத்தில்தான். ஆனால் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக சுப்ரீம் ஆத்மாவாக இருக்கின்றார். இந்த சமயத்தில் மட்டுமே இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்கின்றார். அவர் ஒரு பொழுதும் தேக அபிமானியாக, தேக உணர்வுள்ளவராக இருக்க முடியாது. சாக்கார மனிதர்கள் தேக அபிமானியாக இருப்பார்கள். தந்தையோ அவர் இருப்பதே நிராகாரமானவராக. அவர் நமக்கு இந்த பயிற்சியை செய்ய வைக்க வேண்டி உள்ளது. நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா கூறுகின்றார். நான் ஆத்மா ஆவேன், நான் ஆத்மா ஆவேன். இந்த பாடத்தை அமர்ந்து படியுங்கள். நான் ஆத்மா, சிவபாபாவின் குழந்தையாவேன். ஒவ்வொரு விஷயத்திலும் பயிற்சி வேண்டுமல்லவா? தந்தை ஒன்றும் புதிய விஷயத்தை புரிய வைப்பதில்லை. நீங்கள் உங்களை ஆத்மா என்று உறுதியாக உணர்ந்து விடும் பொழுது தந்தையின் நினைவும் உறுதியாக இருக்கும். தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையை நினைவு செய்ய முடியாமல் இருப்பீர்கள். அரை கல்பம் உங்களுக்கு தேகத்தின் அகங்காரம் இருக்கிறது. இப்போது உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். சத்யுகத்தில் இதுபோல தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று யாருமே கற்பிப்பதில்லை. சரீரத்திற்கு பெயர் இடப்படுகிறது தான். இல்லையென்றால் ஒருவரையொருவர் எப்படி அழைத்து கொள்ள முடியும்? இங்கு நீங்கள் தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி பெற்றுள்ளீர்களோ அதே பிராப்தியை அங்கு அடைகிறீர்கள். மற்றபடி பெயரை சொல்லித்தான் அழைப்பார்கள் அல்லவா? கிருஷ்ணர் என்பது கூட சரீரத்தின் பெயர்தான் அல்லவா? பெயர் இல்லாமல் காரியங்கள் ஆகியவை நடக்க முடியாது. அப்படியின்றி அங்கே தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று யாரும் கூற மாட்டார்கள். அங்கேயோ ஆத்ம அபிமானியாக இருக்கவே இருப்பார்கள். இந்த பயிற்சி இப்பொழுது உங்களுக்கு செய்ய வைக்கப்படுகிறது. ஏனெனில் பாவங்கள் மிகவும் ஏறி உள்ளன. மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பாவங்கள் ஏறி ஏறி இப்பொழுது முழுமையான பாவ ஆத்மாவாக ஆகிவிட்டீர்கள். அரை கல்பமாக என்னவெல்லாம் செய்தீர்களோ அது முடிந்து கூட போகும் அல்லவா? மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே போகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை ஆகும் என்பதால் புத்தியின் மூலம் அனைத்தையும் துறந்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். தனிமையில் அமர்ந்து நான் ஆத்மா ஆவேன், ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும்.
இரண்டாவது, சேவை செய்யத்தக்க மலராக ஆக வேண்டும். டிஸ்சர்வீஸ் ஆகிவிடும் வகையில் தேக அபிமானத்திற்கு வசப்பட்டு அத்தகைய எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அநேகம் பேருக்கு நன்மை செய்வதற்கான கருவியாக வேண்டும். நினைவில் இருப்பதற்காக சிறிது நேரத்தை அவசியம் ஒதுக்க வேண்டும். வரதானம்: பரமாத்ம ஞானத்தின் புதுமையான தூய்மையை பின்பற்றக்கூடிய அனைத்து விதமான பற்றுதல்களில் இருந்தும் விடுபட்டவர் ஆகுக. விளக்கம்: இந்த பரமாத்ம ஞானத்தின் புதுமையே தூய்மை ஆகும். தீயும் பஞ்சும் சேர்ந்திருக்கும் பொழுது நெருப்பு பிடிக்க முடியாது என்று நீங்கள் பெருமிதத்துடன் கூறுகிறீர்கள். தூய்மை இல்லாமல் யோகி அல்லது ஞானமுள்ள ஆத்மாவாக ஆக முடியாது என்று நீங்கள் அனைவரும் உலகத்திற்கு சவால் விடுகிறீர்கள். எனவே தூய்மை என்றாலே முழுமையாக பற்றுதல்களில் இருந்து விடுபட்ட நிலை ஆகும். எந்த ஒரு மனிதர் அல்லது சாதனங்கள் மீது கூட பற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட தூய்மையின் மூலமாகத்தான் இயற்கையை தூய்மையாக ஆக்கக்கூடிய சேவையை செய்யக்கூடியவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: தூய்மையே உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம் ஆகும். அதனால் பூமியே பிளந்தாலும் தங்கள் தர்மத்தை விட்டுவிடாதீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.